ஆண்டவர் ஒரு கம்பேக் கொடுக்குறாருங்க. நம்புங்க, சொல்லுங்க. செட்பேக், கம்பேக். ஒருவேளை இந்த வருடங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு செட்பேக்காக இருந்திருக்கலாம். இந்த வருடம் ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நீங்கள் நம்புங்க. நான் திரும்பி போவேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் திரும்பி எழும்புவேன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். திரும்பி எழும்புவேன், ஏற்ற காலத்தில் என் தேவன் அதை நடப்பிப்பார்ன்னு சொல்லுங்கள். அந்த காட்ஸ் டைமிங். இவர்கள் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்கள் ஆண்டவர் என்ன பண்ணார், ஒளிய வச்சார். யாக்கோபையும் என்ன பண்ணார், கொஞ்சம் நேரம் போய் ஆண்டவர் ஒரு இடத்துல வேலை ஆடு மேய்க்கிற வேலையை செய்ய விட்டாருங்க. அதுக்கப்புறம் தான் கம்பேக் கொடுத்தாரு. யோசேப்புக்கும் அப்படி தானே, ஜெயிலில் இருக்கிற சூழ்நிலை வந்துச்சு, அடிமையாக வேலை பார்க்குற சூழ்நிலை வந்துச்சு, அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்தார். மோசைக்கும் அப்படி தான், 40 வருஷம் இங்கே அரண்மனையில், 40 வருஷம் வனாந்திரத்தில், அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய கம்பேக். அப்போ எல்லாருடைய வாழ்க்கையில், இவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்பேக் பீரியட் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதில் ஆண்டவர் என்ன பண்ணாதீங்க, மறுதளிக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து பிறந்த போது என்ன ஆச்சு, பிறந்த உடனே நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் நீ சொல்லுங்க, நீ அங்கேயே இருந்து யார்கிட்ட பேசுனாரு, யோசேப்பு கிட்ட. அதே மாதிரி ஏசப்பாவை கொண்டு போய் வச்சாங்க. ஏரோது என்ன பண்ணாரு, எல்லா ஆண் பிள்ளைகளும் என்ன பண்ணாரு, கொலை பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, மறுபடியும் ஏசப்பா, ஏரோதே இறந்த பின்பு ஏசப்பாக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு பெரிய கம்பேக் வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் ஆச்சு. இது வரைக்கும் பேசுறது புரிஞ்சுன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், என் வாழ்க்கையிலும் கம்பேக் வரோன்னு சொல்கிறீங்களா, ராமேன் சொல்லுங்கள். இந்த 2025 சொல்லுங்கள், இந்த 2025 எனக்கும் என் குடும்பத்துக்கும் நிச்சயம் ஒரு கம்பேக்காக இருக்கும்னு சொல்லுங்கள். இயேசு நாமத்தினால பேசுகிறேன்னு சொல்லுங்கள். இப்போது இந்த சாஸ்திரிகள்லாம் முதல்ல ஏசப்பாவை தேடும்போது எந்த இடத்துக்கு போனாங்க, எந்த இடத்துக்கு, எருசலேமுக்கு போனாங்க. ஏன்னா ஏசப்பா ஓடினது எங்கே தெரியுமா, எருசலேம் தான். எங்கே ஓடினாங்க, இப்போ ஏசப்பா வளர்றாரு, பெரியவராக ஆறாரு, நிறைய ஊழியங்களை செய்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் தான் பிறந்த ஊரில் வந்து ஏதோ ஒரு அதிசயங்களை செய்யணும் அப்படின்னு ஏசப்பாக்கு ஆசை. என்ன நடக்குது தெரியுமா, இப்போது கடைசியாக நான் சொல்லி முடிக்க போகிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்து. லூக்கா 13:22. அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது, இப்போ ஏசப்பா எங்கே போகிறாரு, எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். ஓகே, இப்போ எங்க போறாரு ஏசப்பா, எங்க சொல்றேங்க, எங்க அந்த ஃபர்ஸ்ட் நம்ம தியானிச்ச கதை ஞாபகம் இருக்கா, எங்கேருந்து ஓடினாரு, எருசலேம் தான். எங்கே போனாங்க, எகிப்துக்கு போனாங்க. இப்போ மறுபடியும் வளர்ந்து பெரியவர் ஆகிட்ட பிறகு ஏசப்பா மறுபடியும் இப்போ எங்கே நம்ம போகிறாரு, எருசலேம் போகிறான். இப்போ அப்படியே 31ஆம் வசனத்தை படிங்க. அந்த நாளிலே சிலர் பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீ இவ்விடத்தை விட்டு போய்விடும். சில பரிசேயர்கள்லாம் ஏசப்பா கிட்ட வந்து, இங்க பாருங்க, பரிசேயர்கள் அப்படின்னா ஒரு கூட்டத்தார், ஒரு கூட்ட மக்கள், ஒரு கம்யூனிட்டி பீப்புள். அவர்கள்லாம் இயேசுவின் இடத்தில் வந்து என்ன சொன்னாங்க, நீ இவ்விடத்தை விட்டு போய்விடும், நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்றார்கள். கொலை செய்ய, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஏரோது இறந்துட்டாரு. இப்போ என்ன ஆச்சு, வேற ஒரு ஏரோது ராஜா இருக்கிறார், எங்க, எருசலேமில். இப்போ மறுபடியும் ஏசப்பா எருசலேமுக்கு போகும்போது நிறைய பரிசேயர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இந்த இடத்தை விட்டு என்ன பண்ணிடுங்க, போயிடுங்க. ஏன் தெரியுமா, ஏரோது உம்மை கொலை செய்வதற்கு வகை தேடுகிறான், பிளான் பண்ணுறான். ஏரோது என்ன பண்ணுறான், உம்மை கொலை செய்வதற்கு ஏரோது ராஜா என்ன பண்ணுறாரு, திட்டம் போடுறான். இதுக்கு ஏசப்பா என்னதம்மா சொல்லியிருப்பாரு, படிங்களேன். அதற்கு இயேசு, நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அப்போ வந்து ஆவியானவர்னால் எச்சரிக்கப்பட்டு இந்த இடத்த விட்டு போயிடுங்கன்னு சொல்லும் போது யோசேப்பு என்ன பண்ண, தூக்கின்னு போயிட்டார். ஆனால் இங்கே இப்போ ஏசப்பா கிட்டே டேரெக்டாக வந்து டீல் பண்ணுறாங்க. ஏரோது கொலை செய்வாரான், நீங்கள் ஓடிடுங்கன்னு சொல்லும் போது ஏசப்பா என்ன தான் சொல்கிறது, நான் போக முடியாது, எனக்கு இங்கே வேலை இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு இங்கே வேலை இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னொன்று தெரியுமா, ஆண்டவர் சொன்னாதான் நீங்கள் போய் ஒளியணும். மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்களும் நானும் ஒளிஞ்சிட்டு இருந்தோம், ஆண்டவருடைய அழைப்புக்கு நேராக என்ன பண்ண முடியுதான், பயணிக்கவே முடியாது. தேவ பிள்ளைகளே, மனிதர்களுடைய வாழ்க்கை என்னைக்கும் பயப்படாதீங்க, அதுக்கு கீழ்ப்படியாதீங்க. ஆண்டவருக்கு மாத்திரம் தான் என்ன பண்ணணும்,
கீழ்ப்படி. அன்றைக்கு அந்த எருசலேமை விட்டு ஆண்டவர் ஓடி வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்ன பண்ண மாட்டேன், இங்கேருந்து போக மாட்டேன். பரிசேயர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளைக்கும் நான் என்ன பண்ணுவேன், பிசாசுகளை துரத்துவேன், வியாதி உள்ளவர்கள் குணமாக்குவேன், நான் இங்கே தான் இருப்பேன். நீ ஏரோது சொன்னதா வந்து என்கிட்ட சொல்லாத, இப்போ நான் ஒன்று சொல்லி அனுப்புகிறேன், இதை போய் என்ன பண்ணு, ஏரோது கிட்ட சொல்லுன்னு ஒன்று சொல்கிறார் ஆண்டவர். இப்போ தொடர்ந்து ஓடிங்க அந்த 33ஆம் வசனத்தை. இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்க. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன ஒரு போல்டான ரிப்ளை பார்த்தீங்களா ஏசப்பா கொடுத்தது. நான் அன்னைக்கு எங்கள் அப்பா என்னை தூக்கின்னு போய் ஒழுதி வச்சிட்டாரு. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், இனிமேல் அந்த ஏரோது ராஜாக்கு பயந்து நான் போக வரதில்லை. ஏன்னா இது என்னோட கம்பேக்கின் காலம். ராமேன் சொல்லுங்க. என்னோட செட்பேக்கின் காலம் முடிஞ்சு போச்சு. நான் ஓடி ஒளிந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ கர்த்தராகிய ஆண்டவர் என்னை தீவிரமாக நடத்தி வருகிற அந்த ஏற்ற காலத்துக்குள்ளாக நான் இருக்கிறேன். அந்த கம்பேக்கின் காலத்துக்குள்ளாக நான் இருக்கிறேன். இப்போ ஏரோது சொன்னதை வந்து என்கிட்ட சொல்லாத, நான் சொல்றத போய் அந்த நரிக்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னொரு டைலாக் விட்டாருங்க. அது இல்லாத இஸ்ரவேலுக்குள்ளாக ஒரு தீர்க்கதரிசியும் என்ன சொன்னாரு, அன்னைக்கு நீ என்னை தேடுற கேப்ல எல்லா ஆண் பிள்ளைகளும் கொண்டு போட்டானா, இன்னைக்கு நான் சொல்றேன், நான் என் ஊருக்குள்ள இருக்கிறேன், ஒரு தீர்க்கதரிசிக்குள்ள மடிந்து போகிறது இல்லை, யாரு மேலேயும் உன்னால கையே வைக்க முடியாது, ஏன்னா நான் இந்த இடத்துல இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. கம்பேக்கின் காலம். என்ன ஒரு போல்டான ரிப்ளை பார்த்தீங்களா. இதுதான் கம்பேக். நான் சொன்னதா ஏரோது கிட்ட இல்லை, அந்த நரி கிட்ட போய் சொல்லு. ஏங்க இது நான் பேசலை, அவர் பேசுனதானா நான் பேசினுக்கிறேன். என்ன பாஸ்ட் ஏதோ டைலாக் விடுறாரு நினச்சிக்காதீங்க. அவர் பேசுறத இங்கே ஓடிடுங்க, இங்கே இருக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது எந்த ஊரில், அதே எருசலேமுக்கு தான். அதுதான் கம்பேக். அதே எருசலேமு தான். ஓடிடுங்கன்னு சொல்லும் போது, எனக்கு இங்கே வேலை இருக்குது, நீ சொல்கிறதெல்லாம் செஞ்சு நான் பயந்து ஓட முடியாது. ஏன்னா ஒரு கோல் வச்சு, எனக்கு ஒரு சாட்சி, எனக்கு ஒரு அழைப்பை வச்சு ஆண்டவர் இங்கே அனுப்பியிருக்கிறார். கரெக்டாக அழைப்பை வச்சு அனுப்பியிருக்காரு. நீ சொல்கிறதுக்கெல்லாம் நான் பயந்து ஓடினேன்னா என்னால் எப்போ என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியும்? உங்களுக்கு ஊழியங்கள் இருக்குது. உங்களுடைய அழைப்பு உண்மைன்னு நம்புங்க. உங்களுடைய செட்பேக் காலம்லாம் முடிந்து போகும். கம்பேக்கின் காலத்துக்குள்ளாக இந்த 2025 நிச்சயமாக என்ன பண்ணுவார், ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு போவார். ஓடுங்கன்னு சொல்லும் போதெல்லாம் ஓடாதீங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறான்னு சொல்லுங்கள். எனக்கு இங்கே வேலை இருக்குதுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கும் வேலை இருக்குது, நாளைக்கும் வேலை இருக்குது, நாளை மறுநாளுக்கும் வேலை இருக்குது. என்ன வேலை? பிசாசுகளை துரத்துவேன், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குவேன், ஊழியம் செய்வேன். நான் எதற்காக படைக்கப்பட்டனோ, எதற்காக அழைக்கப்பட்டனோ, எத்தனை மனிதர்களின் ஊழியத்தை தடை செய்ய நினைத்தாலும், எனக்கு பார்கெட் போட நினைச்சாலும், என்னுடைய வாசல்களை பூட்ட நினைச்சாலும் நான் சொல்கிறேன், நான் ஓட மாட்டேன். நான் சொன்னதாக அந்த நரிக்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, ஆண்டவர் போல்டான ஒரு ரிப்ளை கொடுத்து அனுப்பிச்சி விட்டாருங்க. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எஸ்ஐயா 60:22 வசனத்தை படிங்க. பார்க்காம படிப்பீங்கன்னு நினச்சேன். ஐயோ, என்ன? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தனாகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பேன். காட்ஸ் சொல்லுங்க. டைமிங். டைமிங் டைமிங் முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, டைமிங் முக்கியம். ஆமாம், அவர் சொல்கிறப்ப வெளியே வான்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வராத, சுட்டு போட்டுருவானுங்க. ஆமாங்க, இது உண்மைங்க. அவர் தானங்க சொல்லி அனுப்பிச்சாரு யோசேப் கிட்ட, நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் நீ அங்கே இரு. உனக்கான குறித்த காலம்னு ஒன்று இருக்குது தேவ பிள்ளைய, அதை நம்புறீங்களா? அந்த டைமில் வெளியே வாங்குங்களேன், யாராலையும் எதுவும் பண்ணவே முடியாது. என் கூட ஆண்டவர் இருக்கிறார், நம்புங்க. கடைசியாக அந்த வசனத்தை நம்ம படித்து முடிக்கலாம். மத்தேயு 2. அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை ஒன்று படிச்சிருங்களேன். யூதா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யூதா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேடுங்க. கிடைச்சிச்சா? யூதாவில் 2ஆம் அதிகாரமே இல்லை. ஏங்க நான் தான் சொல்கிறேன்னா நீங்களும் எவ்வளோ சீரியஸாக தேடின்னு இருக்கிறீங்களே. யார் பைபிளாக கிடச்சிதா? பாஸ்டர் சொல்கிறாரு நீங்கள்லாம் பைபிள் எக்ஸாம் எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. February 26. இப்போ சொல்லாதீங்க, எனக்கு தெரியுங்க ஒரு அதிகாரம் இருக்குன்னு. நான் தப்பாக சொல்லிட்டேன்னு நினச்சினுக்கிறீங்களா?
நான் தெரிஞ்சு தான் சொல்கிறேன். சரி, மத்தேயு 2ஆம் அதிகாரம், மத்தேயுவில் இருக்குது 2ஆம் அதிகாரமா, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்னு நினைக்கிறேன். அது படிச்சு. அவன் எழுந்து இரவிலே 13 அவர்கள் போன பின்பு நான் உனக்கு, அந்த லைன் மட்டும், நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தேவனே, இயேசப்பா, அன்பின் வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. நாங்கள் இப்போ தியானித்த சில எக்ஸாம்பிள்ஸில் என்னுடைய வாழ்க்கையிலும்